இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பேசலாம். பெண்கள் காலில் குங்குமத்தை பூசினால் வீட்டில் பணம் பெருகும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இது உண்மையா? இதை ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும், இது எங்கெங்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது தான் நான் உங்கள் கூட விரிவாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பெண்கள் காலில் குங்குமத்தை நம்ம மருதாணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வைக்கணும். அந்த மாதிரி வச்சா வீட்டில் பணம் பெருகுமா? இதுதான் நம்மளோட கேள்வி. அதுக்கு ஆன்சரை பார்த்துருவோம் வாங்க. குங்குமம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. திருமணத்தின் போது மணமக்கள் பாதத்தில் குங்குமம் பூசும் பழக்கம் சில மாநிலங்களில் உள்ளது. குங்குமம் பெண்களை சீர்படுத்தலின் ஒரு அங்கம். இதை கால்கள் இல்லைன்னா கையில் பூசுறதுனால நமக்கு நிறைய பலன் இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. குங்குமத்தை பெண்களின் காலில் பூசுவது நம் வீட்டிற்கு மகாலட்சுமி வருவதற்கான அறிகுறியாம். அதனால் பெண்கள் காலில் குங்குமம் பூசலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இப்போ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதிர்ஷ்டம் கிடைக்கும். குங்குமத்தின் நிறம் என்ன? சிவப்பு. நான் மெரூன் கலர் குங்குமம் சொல்லலை, சிவப்பு கலர் குங்குமத்தை தான் சொல்கிறேன். சிவப்பு வண்ணம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இந்த வண்ணம் மகாலட்சுமியுடன் தொடர்புடையது. பெண்கள் தங்கள் காலில் குங்குமத்தை பூசிக்கொள்ளும் போது வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க அப்படின்றது ஐதீகம். அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்கும், குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும். குங்குமத்திற்கு அவ்வளோ அது ஏற்கனவே புனிதமானது, அவ்வளோ மகத்துவமானது. இப்போது செவ்வாய் கிரகம் குங்குமத்தோடு தொடர்புடையது எப்படின்னு கேட்குறீங்களா? செவ்வாய் கிரகத்தின் நிறம் என்ன? சிவப்பு. அதனால தான் பெண்கள் பாதங்களில் குங்குமத்தை பூசுறதுனால செவ்வாய் பாக்கியத்தை இவங்களுக்கு கிடைக்க செய்யும். அதோட நம்ம வீட்டு பெண்கள் காலில் குங்குமத்தை பூசிக்கொண்டால் அவர்களையோ அல்லது அவர்கள் கூட இருக்காங்க இல்லையா, அவங்க பசங்க, அவங்க அண்ணன் தம்பிங்க, அந்த மாதிரி கூட உற்றார் உறவினர், அவங்க கூட இருக்கவங்க நெருங்கினவங்க, அவங்கள செவ்வாய் தோஷம் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாதத்தில் குங்குமம் பூசுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்? சிவபெருமானின் பார்வதி தேவியும் குங்குமத்தை மிகவும் விரும்புவதாக நம்பப்படுகிறது. அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்ணணும், தங்கள் காலில் குங்குமத்தை பூசினாங்கன்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும், அன்போடு இருக்கும், செழிப்பு நிறைந்ததாக இருக்குமாங்க. காலில் குங்குமத்தை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அப்படியே இந்த மருதாணி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட், அவங்களுடைய முழு ஆதரவும் நமக்கு கிடைக்குமா. திருமணம் ஆகாத பெண்கள் தங்கள் காலில் இந்த மாதிரி குங்குமத்தை பூசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சிவனை போல ஒரு வாழ்க்கை துணை அமையுமா. இதெல்லாம் ஐதீகமாங்க. அதனால தான் அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மாதிரி காலில் குங்குமத்தை பூசினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பார். அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கப்பட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாமியார் வீட்டில், அவங்க வீட்லேயும் அவங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருப்பாங்களாங்க, ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம், அவ்வளோ நல்லா வச்சுப்பாங்களாம் அந்த பொண்ணை. அந்த குங்குமத்திற்கு அவ்வளவு மதிப்பு. அதனால் பெண்கள் குங்குமத்தை பாதங்களில் பூசுவதால் அசுபங்கள் வீட்டிற்குள் வராது. தங்கள் காலில் இந்த மாதிரி பூசிக்கொண்டால் அவர்களுடைய வீட்டு ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாங்களாங்க. இதெல்லாம் ஐதீகத்தில் வருதுங்க. அதனால் காலில் குங்குமம் பூசும் பெண்களின் கணவருக்கு எந்த நெருக்கடியும் எப்போவுமே ஏற்படாதாங்க, அவங்க நலமோடு வாழ்வாங்களாம். இதிலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் குங்குமத்தை எப்போவுமே இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நீங்கள் நிறைய பேர் விற்காமல் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கல்யாணம் ஆனவங்க இங்கே நெற்றி வகிடு இருக்கு இல்லையா, அங்கே வைங்க. அதுக்கப்புறம் நெற்றியில் வைங்க, மாங்கல்யத்தில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரைடே நம்ம பக்கம்லாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஒரு சில மாநிலங்களில் தான் இந்த மாதிரி காலில் குங்குமம் பூசுகிற பழக்கம் இருக்குது. நம்ம என்ன வெளியிலே போகிறோம், வீட்டில் தானே இருக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரைடே, நாளுக்கிழமை அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சோண்டு குங்குமத்தை, ரெட் கலர் குங்குமம் நான் சொல்கிறது நல்ல சிவப்பாக இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து காலில் பூசிக்கலாமே. என்ன ஆகிட போகுது, நமக்கும் இதனால் நமக்கு நல்லது தான் நடக்குது. மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணுங்க. இதில் என்ன ஆகிட போகுது, குங்குமம் என்ன விலை இருக்க போகுது. இந்த மாதிரி பெண்கள் எப்போவும் கல்யாணம் ஆனவங்களும் குங்குமம் வைங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெண் பிள்ளைங்களும் குங்குமம் வைங்க. பாய்ஸ் கூட வைக்கலாங்க குங்குமத்தை. குங்குமம் விபூதியும் கம்பல்சரி நெற்றியில் இருக்க வேண்டும். அப்புறம் சந்தனம், இதெல்லாம் கம்பல்சரி நெற்றியில் இருக்கணுங்க. விபூதியெலாம் கம்பல்சரி இருக்கணும். பொட்டு, குங்கும பொட்டு கம்பல்சரி பெண்கள் நெற்றியிலே இருக்கணுங்க. சின்னதாவது இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா, குட்டியாக ஒரு ஒரு நீங்களே பார்த்துக்கோங்க, அப்புறம் ரெட்டு கலரில் அந்த குங்குமம் உங்கள் நெற்றியில் இருக்கணும். இதே மேரேஜ் ஆனவங்களுக்கு கம்பல்சரி நெற்றி வெக்கத்தில் இருக்கணும். இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்களாம் பாருங்கள், இது வரையும் அந்த பாதி தலை வரையும் அந்த குங்குமத்தை இப்படி ரெட் கலர் குங்குமத்தை செவச்சவன்னு இழுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது நம்மளோட வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த குங்குமம் நம்மளுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றும், நம்மளுடைய வாழ்க்கை துணைவரை செழுமையாக சந்தோஷமாக வாழ வைக்கும், தீர்க்காயுசோடு வாழ வைக்கும். அப்படிப்பட்ட குங்குமத்திற்கு நாம் என்றைக்கும் தலை வணங்கலாங்க. என்றைக்கும் நம்ம அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 கிழமைனா பூசி விடலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா குங்குமம் கொடுங்க. நம்ம முதல்ல பூசிக்கணும். அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வர சுமங்கலிங்களுக்கு, பெண் குழந்தைங்க வந்தால் கூட பரவாயில்ல, குங்குமம் கொடுங்க. சுமங்கலிங்க கம்பல்சரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து உட்கார வச்சு குங்குமம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்கீங்கன்னா ஒரு ஜாக்கெட் பீட் இருக்கு இல்லையா, அதை கூட வச்சு ஒரு குங்கும மஞ்சள் வச்சு, நீங்கள் இந்த குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வச்சு அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து குங்குமம் கொடுத்து இந்த ஜாக்கெட் பீட்டை கூட வச்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லது. ஆனால் மெயினாக குங்குமம் கொடுக்குங்க. குங்குமம் நம்ம வச்சுக்கணும், வரவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.